பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. 6 ஆகஸ்ட் 2025, 7 ஆகஸ்ட் 2025 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6 ஆகஸ்ட்டை பார்த்துருவோம்ப்பா. உத்தரகாண்டில் நிலச்சரிவு 70 பேர் மாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி அப்படின்ற மாவட்டத்தில் தான் இது நடந்திருக்கு. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கிராம அதாவது தராலி அப்படின்ற கிராமம் வந்து நிலச்சரிவில் புதைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அதாவது 11th ஜாகிரஃபி புக்கில் இருக்கும். என்ன அப்படின்னா வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது, இல்லை வந்து நிலச்சரிவை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. சரியா? அப்போ நிலச்சரிவை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேரிடர் எது அப்படின்னா வெள்ளப்பெருக்குப்பா. பார்த்தீங்களா? அதான் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதை நம்ம கொஸ்டின் பேப்பரில் செட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர்லேயும் இதே கொஸ்டினாக நம்ம செட் பண்ணியிருந்தோம். சரியா? அதே மாதிரி தீ விபத்தை தொடர்ந்து ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேரிடர் உயிரிழப்பு எதனால் அப்படின்னா மூச்சு திணறல். அதுவும் நீங்கள் சேர்த்தாப்பில் ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? இது வந்து தராலி அப்படின்ற கிராமத்தில் வந்து இது நடந்திருக்கு. சரியா? உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி அப்படின்ற மாவட்டத்தில். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். நியூஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ அந்த 2 நாள் நியூஸுமே வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் பார்த்தேன், சரி 2 நாள் நியூஸாக நம்ம போட்டுருவோம், ஒரே நாளில் 2 நாள் நியூஸாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான்ப்பா பார்த்தேன். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த பாருங்கள், திருநங்கைகளுக்கான கொள்கை தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருநங்கையர்களுக்கான சமூக பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்ட 7வது மாநிலம் தமிழகம் என்ற பெருமை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் வேறு எதுவும் உள்ள இன்ஃபர்மேஷன் கிடையாது. என்ன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. வேணால் இந்த இது வேணால் எடுத்துக்கலாம். அதாவது அரசு வகுத்துள்ள இந்த கொள்கையால் இச்சமூகத்தினரை உடல் மன ரீதியாக துன்புறுத்தும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? இதுதான் வந்து முக்கியமானது. வேறு வந்துட்டு இதில் இன்ஃபர்மேஷன் பார்த்தா 7வது மாநிலம் திருநங்கையர்களுக்கு தனியாக சமூக பாதுகாப்பு கொள்கை வெளியிட்ட 7வது மாநிலம் தமிழ்நாடு அரசு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், நீண்ட கால உள்துறை அமைச்சர் அப்படின்னு அமித்ஷா வந்து பேர் எடுத்திருக்காருப்பா. சரியா? இதுக்கு முன்னாடி நீண்ட காலமாக உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்தவர் யாருன்னா எல்கே அத்வானி. இப்போ வந்து இவர் அமித்ஷா வந்து இருக்கார். சரியா? ஆக்சுவலாக 2256 நாள் வந்து எல்கே அத்வானி இருந்திருக்காரு. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து 2258 நாள் வந்து இருந்திருக்காரு. சரியா? அதே மாதிரி உணவு விநியோகிக்கும் 50,000 பணியாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் தமிழக அரசு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எவ்வளோ தூரம் வரை இவங்களுக்கு விபத்து காப்பீட்டு பெறலாம் அப்படின்னா 5 லட்சம் வரைப்பா. சரியா? அதாவது உணவு டெலிவரி செய்யும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்களப்பா. அந்த உணவு டெலிவரி செய்யும் பணியாளர்களுக்கு வந்து விபத்து காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் வரை இதில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 5 லட்சம்ன்ற நம்பரை நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேப்பா? அதே மாதிரி மணிப்பூரில் நம்ம முந்தானத்து நியூஸில் பார்த்தோம். 6 மாதம் அடுத்த 6 மாதத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வர இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே 6 மாதம் ஓடிட்டுருக்கு. அந்த 6 மாதம் முடிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்கு மறுபடியும் அதை நீட்டிக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வரணும். அதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேறிடுச்சுப்பா. சரியா? மாநிலங்களவையிலையும் செவ்வாய்க்கிழமை நிறைவேறிடுச்சு. ஸோ அடுத்த 6 மாதங்களுக்கும் மணிப்பூரில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். இது வந்து 3 வருஷம் வரை நீடிக்கலாம். அதாவது 1 வருஷம் கழித்து தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் இந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி சான்றளிக்கிற பட்சத்தில் 1 வருஷம் கழிச்சும் நீடிக்கலாம். அதிகபட்சம் 3 வருஷம் தான் நீடிக்க முடியும். 3 வருஷத்துக்கு அப்புறம் கட்டாயம் தேர்தல் நடத்தி தான் ஆகணும். இப்போ 6 மாதம் முடிந்து அடுத்த 6 மாதத்துக்கு வந்து ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சரியாப்பா? சரி, ரைட்டு. அடுத்து இதில் இந்த இது ரொம்ப முக்கியமானதுப்பா. நம்மளுக்கு நம்பர் வைஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களா, ஃபோன் நம்பர் வைஸ். என்னென்னா விவசாயிகளுக்கு அதாவது கிசான் அழைப்பு மையம்ப்பா. சரியா? கிசான் அழைப்பு மையம். இந்த அழைப்பு மையம் பேர் நாடு முழுவதும் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. எதுக்காகனா விவசாயிகளுக்கு அவர்களின் விருப்ப மொழிகளில் அவர்களோட தேவையை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த நம்பர் 1800-180-1551. சரியாப்பா? ஒரே நம்பர் தான். 1800-180-1551. சரியா? 1800-180-1551 அப்படின்ற நம்பருக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணால் கிசான் அழைப்பு மையத்துக்கு போகும். ஸோ அவங்க சார்ந்து திட்டங்கள் எதுவும் தேவை, இல்லை எந்த மாதிரி உரங்கள் போடலாம், இல்லை அடுத்த வானிலை சூழல் எப்படி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கிசான் அழைப்பு மையத்தில் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நமக்கு கிசான் அழைப்பு மைய எண் என்னன்னா 1800-180-1551. சரியாப்பா? இதுதான் ஒரே நம்பர் தான். சரி, ரைட், ஓகே. அடுத்தது வேறு
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து நடைபெற போகுதுப்பா. இப்போ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சுலப்பா, அதில் வந்து நம்ம மேன் ஆஃப் தி சீரீஸ், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த கோப்பை பேர் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைப்பா. சரியா, அதாவது ஆண்டர்சன்றது இங்கிலாந்தோட வீரர், டெண்டுல்கர் வந்து நம்ம இந்திய வீரர். சரியா, அவங்க 2 பேர்த்தையும் பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த கோப்பைக்கு ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரியா, இப்போ ரீசெண்டாக ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்ற டெஸ்ட் தொடருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து, இந்தியா. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியம். கட்டாயம் இந்த பிசி இப்போ கால் ஃபார் பண்ண போகிறாங்க. சரியாப்பா, அவங்க நோட்டிஃபிகேஷனில் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அதே மாதிரி பிசிக்கு இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்ப்பா. சரியா, இஸ்ரேலோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாங்கு. அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வருவாப்பில் பெரிய பெரிய எழுத்தில். ஏன்னா இப்போ தான் ஈரானோட பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு, அப்பயும் ஒரு பேர் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ காசாவோட பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதனால் பெஞ்சமின் நெதன்யாங்கு இஸ்ரேலோட பிரதமர். அடிக்கடி இன்ஃபர்மேஷன் நம்ம ரொம்ப முக்கியம். சரியாப்பா, சரி ரைட்டு. நான் கொடுத்துருக்காங்களே இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்குன்னு சொல்லிட்டு, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு, ஓகேப்பா. அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியமானது, கல்லூரிகளில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி. தமிழ் கனவு நிகழ்ச்சி அப்படின்னா என்னென்னா, அதாவது தமிழர் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படும் ஒவ்வொரு காலேஜஸ்லையும். சரியாப்பா, தமிழ் கனவு நிகழ்ச்சி அப்படின்றது தமிழரோட மரபு, தமிழர்களோட பெருமிதங்களை உணர்த்தும் வகையில் நடத்துறது. சரி ரைட்டு. இப்போ 2 வருஷத்தில் 200 காலேஜஸில் நடத்த திட்டமிட்டிருக்காங்கப்பா. சரி, அடுத்த 2 ஆண்டுகளில் 200 இடங்களில் 2000 கல்லூரி மாணவர்கள், 2000 கல்லூரிகளை சேர்ந்த 2 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, 2 ஆண்டுகளாக நடத்தியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான திட்டத்தின் பண்பாட்டு பரப்புரை நிகழ்வுகள். அதாவது நடந்திருக்கு. சரியா, இப்போ ரீசெண்டாக அதுவரை நடந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு நாளில் வந்து தொடங்கப்பட்டுச்சு. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியமானது. 2023 முதல் அண்ணா நினைவு நாள் பிப்ரவரி 3 இது துவங்கப்பட்டுச்சு. மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி. சரியா, தமிழ் கனவு நிகழ்ச்சி இப்போ 2 வருஷத்தில் 200 இடங்களில் நடந்திருக்கு. 2000 கல்லூரிகளை சேர்ந்த 2 லட்சம் மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது முக்கியமானதாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்த நியூஸ் பேப்பர்ப்பா, நம்மளுக்கு 7ஆம் தேதி நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிட்டார்ப்பா தலைவர். என்னென்னா, இந்தியா மீது 50% வரி உயர்வு. 25ன்னு சொன்னாப்புல, இப்போ டப்புன்னு 50% போட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன்பா, பக்கா பிஸ்னஸ்மேன். யார் அப்படின்னா ட்ரம்ப்பு. அதனால் அவர் நாடு அப்படின்றத விட எதையுமே ஒரு பிஸ்னஸாக திங்க் பண்ணுவார். இப்போ ஒன்றும் கிடையாது, இவர் வந்து இந்திய பொருட்களுக்கு 50% வரி வந்து விதிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, யூஎஸ் பேஸ்டு நிறுவனம் ஏகப்பட்டது நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம வரியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு தான் பாதிப்பு. இப்போது 50% வரி உயர்வு வந்து இவர் நம்ம இந்திய பொருட்களுக்கு அறிவிச்சிருக்காருன்னா அப்போது நம்ம இந்திய பொருளோட ரேட்டு அங்கே உயரும். அது வந்து இவரோட ஆட்சிக்கும் தான் அங்கே ஆபத்து. சரியா, ஏன்னா இந்தியர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அது போக இந்திய பொருட்களை விரும்பி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில். சரியா, ஆனால் இப்போ 50% வரியாக உயர்த்தும் போது ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இவரோட ஆட்சிக்கும் தான் அது பாதிப்பு. சரியாப்பா, ஆனால் இவர் அதை கண்டுக்கிறதில்ல. இப்போ அமெரிக்கா பொருள்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு மெயினாக கோக், பெப்சி இது 2மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா பொருள் தான். அது போக காஜினிசன் டெக்னாலஜிஸ் இருக்குல்லப்பா, சிடிஎஸ், ஃபோர்டு எல்லாமே வந்து அமெரிக்கா பொருள் தான். அதுக்காக வந்து நம்ம வரியெலாம் விதித்தோம் அப்படின்னா ரொம்ப எக்கு தப்பாக போகும். பட் அதை வந்து அவர் கண்ணில் எடுத்துக்கிறதில்ல. சரியா, பார்ப்போம். 27 தானே சொல்லியிருக்காப்புல, ஆகஸ்ட் 27 என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 11.19% அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக டார்கெட் எவ்வளோ வச்சாங்கன்னா 9.69% தான் நம்மளுக்கு டார்கெட் வச்சாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு. சரியா, 9.69% வளர்ச்சி இருந்தால் போதுன்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் டார்கெட்டை தாண்டி 11.19% உயர்ந்திருக்குப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அதிகமான பேசுபொருளாகியிருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இன்னும் பொருளாதாரம் வளர்ந்தாலும் குரூப் 4க்கு இன்னும் போஸ்டிங் கூட்டுறதை பற்றி பேசவே இல்லை. என்னத்த, சரி ரைட்டு, ஓகே. இந்தப்பா, அதாவது
தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் எண்ணிக்கை என்னென்னா உயர்கல்வி கற்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை 19% உயர்ந்திருக்கு. சரியா? அப்போ தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்கும் பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 19%. சரியா? 19% உயர்ந்திருக்குன்னு கொடுக்கல, 19% இருப்பதாக கல்வித்துறை கூறியுள்ளது. சரியா? 19% உயர்ந்திருக்கு. சரியாப்பா? சரி, ரைட்டு, ஓகே. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாமா? அதான் 2 நாள் நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் நியூஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றது ரொம்ப கம்மியான நியூஸ் தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்ப்பா. சரியா? இந்த 2 மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, அதாவது இதுப்பா இந்த இருக்குது பார்த்தீங்களா, கப்பல் போக்குவரத்து சட்ட மசோதா 2024, அதே மாதிரி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா. சரியா? கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா, வணிக கப்பல் போக்குவரத்து சட்ட மசோதா 2024, அதே மாதிரி கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா 2025. இது ரெண்டுமே நிறைவேறிடுச்சு. 2024 வந்து இந்த கப்பல் போக்குவரத்து மசோதா வந்து நிறையா அதுக்கான இது வந்து கொடுத்துருந்தாங்கப்பா. கீழே என்னென்ன தேவை, என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நோட்டில் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு நான் தேடி எடுத்து அதை வந்து நான் ஷார்ட்ஸாக கொடுத்துட்றேன். சரியாப்பா? இந்த 2 மசோதா வருடங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், ஓகே. அதே மாதிரி இந்த மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் அவங்க வந்து பணியாற்றுறதுக்காக கடமை பவன் அப்படின்ற பேரில் புதுசாக பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த கடமை பவன் அதுக்கான ஹிந்தி பேர் என்ன அப்படின்னா கர்த்தவிய பவன். சரியாப்பா? கர்த்தவிய பவன் அலுவல் கட்டடம். எதுக்காக அப்படின்னா மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் அதில் வந்து செயல்படுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. சரியாப்பா? சரி, ரைட்டு, ஓகே. அதாவது கடமை பவன் 3 இது பேர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இப்போது கரண்ட்டாக நம்ம ஆர்பிஐயோட கவர்னர் பேர் சஞ்சய் மல்கோத்ரா. இவர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நம்ம ஆர்பிஐ கவர்னர் பேர் சஞ்சய் மல்கோத்ரா. ரைட்டு, ஓகே. வேறு இந்த இது முக்கியம்ப்பா. ஹாசி அலைச்சறுக்கு போட்டி நம்ம மாமல்லபுரத்தில் நடைபெறுது. இது ஃபைனலில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்துக்கலாம். பட் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் ஒரு அலைச்சறுக்கு போட்டி நடைபெறுதுன்னா அது இங்கே தான், அதுவும் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் தான்ப்பா நடைபெறுது. அதனால் இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான்ப்பா. வேறு வதவதன் இருக்குது நியூஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்குருவோம். சரியா? சரி, ரைட்டு, ஓகே. அவ்வளோதான். வேறு இன்ஃபர்மேஷன் இல்லைப்பா. அதே மாதிரி இப்போது புதுசாக வந்துட்டு இப்போ கால் ஃபார் வரப்போகுது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது இந்த டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலப்பா. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மினிமம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே தம்ஸ்அப் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு தேவைன்னு தோணுதோ நீங்கள் தயவு செஞ்சு தம்ஸ்அப் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்ப்பா. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர்கிட்ட தம்ஸ்அப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான டெஸ்ட் பேட்சை தனியாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஏற்கனவே ஓயாத அலைகள் குரூப் 2க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கப்பா. ஸோ போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் லிங்க்கில் போய் நீங்கள் தம்ஸ்அப் கொடுங்க. அதுக்கு தகுந்து ஓகே அப்படின்னா நம்ம ஒரு 15ஆம் தேதியிலேருந்து கூட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து தேதி 7, 8ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ. நம்ம வந்து ஒரு 15ஆம் தேதியிலேருந்து கூட நம்ம டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, கூடிய விரைவில் வந்து கால் ஃபார் பண்ண போகிறோம், சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் விருப்பப்படுறவங்க நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் தம்ஸ்அப் கொடுங்க. டெலகிராம் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிடுறேன்ப்பா. நன்றி.